Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா செகண்ட் எக்ஸசைஸ் 11.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Show that 3 lines with a direction cosines. 3 லைனோட direction cosines கொடுத்துட்டு are mutually perpendicular அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலர்னா யூஸ்வலாக வெக்டரில் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரும்ல, அதே தான் இங்கேயும் டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு ப்ரூவ் பண்ண போதும். அப்போ தான் அவங்க பர்பண்டிகுலர். டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா A1 B1 C1 A2 B2 C2ன்னு ஃபார்முலாவை எழுதுவோம். நம்ம டைரக்ஷன் கொசைன்னு சொன்னதுனால L1 M1 N1 வந்து ஃபர்ஸ்ட் லைனாக இருந்தால் செகண்ட் லைன் வந்து L2 M2 N2 அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்களோட டாட் ப்ராடக்ட் மாதிரி L1 L2 மல்டிபிள் பண்ணோம், M1 M2 மல்டிபிள் பண்ணி N1 N2 மல்டிபிள் பண்ண ஆன்சர் 0 வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கும் செக் பண்ணலாம் டாட் ப்ராடக்ட் 0 வருதான்னு. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் இது வந்து உங்களுடைய L1, இது M1, இது N1 டைரக்ஷன் கொசைன், இது L2, இது M2, இது N2ன்னு எடுத்துகிட்டு இதை கண்டுபிடிக்கணும். அதாவது L1 L2 ப்ளஸ் M1 M2 ப்ளஸ் N1 N2 இதை மல்டிபிள் பண்ண ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ணோம். நம்ம L1 வந்து 12/13 மல்டிபிள் பை L2 4/13 ப்ளஸ் செகண்ட் லைன் இங்கே -3/13 செகண்ட் டேர்ம், இங்கே செகண்ட் டேர்ம் 12/13 ப்ளஸ் தேர்ட் இங்கே -4/13 இங்கே 3/13 இப்படி இருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 12 4s are 48 by 13 13s are 169. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 36 by 13 13s are 169. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 12 by 169 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது மூணுமே 169 இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு 169 அப்படின்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரை 48 - 36 - 12 அப்படின்னு இருக்குது. இவங்க மூணு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது 48 -36ம் -12 ஆட் ஆகி 48 வரும். 48 - 48 பண்ண ஆன்சர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். 0 by anything 0 தானே. அப்போ இவங்க ரெண்டு பேரோட டாட் வேல்யூ 0 வரதுனால இவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு லைன் எழுதிக்கோங்க. இந்த செகண்டும் இந்த தேர்டு டைரக்ஷன் கொஸ்டின் எடுத்துகிட்டு இதே ஃபார்முலா இது வந்து ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 4/13 இருக்குது, மல்டிபிள் பை இங்கே 3/13 ப்ளஸ் இங்கே செகண்ட் வந்து 12/13 மல்டிபிள் பை இங்கே செகண்ட் வந்து -4/13 ப்ளஸ் லாஸ்ட் ஒன் வந்து இங்கே 3/13 இருக்குது, இங்கே 12/13 இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 4 3s are 12/169 ப்ளஸ் இங்கே 12 4s are -48/169 இங்கே 3 12s are 36/169 அதே மாதிரி வருது பாருங்க. 169 மூணுமே 169 இருக்கிறதுனால 169. இந்த 12ம் இந்த 36 ஆட் பண்ணால் 48. இங்கே ஒரு -48 இருக்கிறதுனால டெஃபினட்டாக 0 தான், 0ன்னு வந்துச்சு. இதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் டாட் பண்ணாலும் என்ன வேல்யூ வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது இங்கேயும் 0 தான் வருது. 0 by anything 0. இப்போ மூணு பேருமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு கிடச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதுதான் ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஷோ தட் லைன் த்ரூ த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். நம்ம perpendicular to the line through these two point, இந்த பாயிண்ட் சின்னு இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏயும் பி வழியாக பாஸ் ஆகுற ஒரு லைன் வேணும் அப்படின்னா நம்மள அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோனா டெர்மினல் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி அப்படின்றது எப்போ கிடைக்கும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே கிடைக்கும். 3 - 1, இங்கே இருக்க 4ம் இந்த -1, ஆனால் மைனஸ் போட்டுட்டு தான் அந்த -1 எழுதுனால +1 ஆகிடும். -2 -2 இந்த -2 ஃபஸ்ட்டு, அப்புறம் மைனஸ் போட்டு இதை எழுதிக்கணும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 2, இது 5, இது -4. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. அடுத்து வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடி கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடி, இந்த சிக்கும் டிக்கும் உள்ள டைரக்ஷன் ரேஷியோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 இந்த -0 3 -0. அடுத்து இந்த 5ம் இந்த 3ம் 5 - 3, 6ம் இந்த 2ம் 6 - 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 3, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, இது வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. இப்போ ஷோ தட் தீஸ் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபியும் இதை கனெக்ட் பண்ணுற லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதரான்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ பர்பண்டிகுலர்னா ரெண்டு லைனோட டாட் ப்ராடக்ட் 0 ஆச்சுன்னா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். வெக்டரில் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது வெக்டர் ஃபார்மில் இல்லாததுனால
இஃப் ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா இதோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து A1 B1 C1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து A2 B2 C2ன்னு எடுத்துக்கோங்க. பர்பண்டிகுலர்னாலே A1 A2 மல்டிப்ளிகேஷன் B1 B2 ப்ளஸ் C1 C2 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். 0 வந்தால் அவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். A1 into A2 plus B1 B2 plus C1 C2க்கு வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A1 இங்கே என்ன இருக்குது? 2 மல்டிபிள் பை இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே B1ம் இதுவும் பண்ணும்போது 5 மல்டிபிள் பை 2 ப்ளஸ் இங்கே தேர்ட் வந்து -4 ப்ளஸ் 4 -4 ப்ளஸ் 4 மல்டிபிள் பண்ணால் 6. இங்கே வந்து 5 2s are 10. இதை -16 கிடைக்கிது. அப்போ 16 - 16 என்னன்னு வந்துடுச்சு? 0 வந்துடுச்சு. அப்போ அதோட டாட் வேல்யூ 0ன்னு வரதுனால அந்த கொடுத்துருக்க ரெண்டு லைனும் என்னன்னு சொல்லிடலாம்? பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லிடலாம். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஷோ தட் த லைன் த்ரூ த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், இஸ் பேரலல் டு த லைன் த்ரூ தீஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து சினும் இந்த பாயிண்ட் டின்னு ஆல்சோ பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணுற லைனும் இவங்களை கனெக்ட் பண்ணுற லைனும் பேரலல் டு ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. போனதில் பர்பண்டிகுலர் கேட்டிருந்தாங்களே, இல்லை பேரலல் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி. ஸோ பின்ற பாயிண்ட்லேருந்து ஏன்ற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிங்க. முதல்ல 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 2 - 4, இங்கே 3, இங்கே 7. ஸோ 3 - 7, 4 - 8. ஸோ இது -2 -4, இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது திருப்பியும் -4 கிடைக்குது. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. ஸோ அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடியும் கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடி. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 1 -4 தான் இதை எழுதணும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +1 ஆகிடும். இது 2 இருக்குது, மைனஸ் போட்டுட்டு இந்த -2 எழுதும் போது +2ன்னு கிடச்சிருக்கும். 5 - 1. ஸோ இதை ஆட் பண்ணால் 2, இது 4, இது திருப்பியும் இங்கே 4ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோ வந்து A1 B1 C1 அப்படின்னும், இதை வந்து A2 B2 C2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷன் ரேஷியோ ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். அதாவது ஏபி வந்து பேரலல் டு சிடியாக இருக்கணும்னா கண்டிஷன் A1 by A2ஓட வேல்யூ, B1 by B2ஓட வேல்யூ, C1 by C2ஓட வேல்யூ சேமாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். A1 வந்து -2, இங்கே -4 -4, A1 B1 C1. A2க்கு +2 +4 +4 +2 +4 +4 அப்படின்னு இருக்கு. இவங்க எல்லாரையும் சால்வ் பண்ணும்போது -1 = -1 = -1 எல்லாமே சேமாக வருதுல. இப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா therefore AB is parallel to CDன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ப்ரொபோஷனலாக இருக்காங்க, சேமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். AB is parallel to CD அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்கள் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Question number 4 பார்க்கலாம். Find the equation of line which pass through this point and is parallel to this vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்குவேஷன் எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம்னு எதுவுமே சொல்லுவாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணால் நம்ம எது வேணாலும் எழுதலாம். R vectors equal to A vector plus lambda times B vector அப்படின்னு எழுதணும்னா இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைனோட ஜென்ரலாக உங்களோட வெக்டரோட ஃபார்முலா இது. இதில் A vector அப்படின்றது வந்து பாசிங் பாயிண்ட்டை குறிக்கும். இதில் இந்த லேம்டா பக்கத்தில் வர ஆல்ஃபபெட் வந்து எப்போவுமே டைரக்ஷனை குறிக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மோரோவர் பேரலல் வெக்டர்ஸோட டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம சேமாக எடுத்துக்கலாம். எந்த வெக்டருக்கு பேரலாக கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ன்றது பாசிங் த்ரூன்னு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பாயிண்ட். இப்போ 1 2 3 அப்படின்னா 1i 2j 3k அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ வெக்டர் வந்து கொஸ்டினில் பாசிங் பாயிண்ட்லேருந்து எழுதணும். ஸோ 1i + 2j + 3k அப்படின்றது தான் நம்மளோட ஏ வெக்டர். மாதிரி பி வெக்டர் வந்து அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன் பேரலல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரலலுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ 3i 2j - 2k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெக்வயர்ட் லைன் வந்து R வெக்டர்ஸ் ஈக்குவல் டு முதல்ல ஏ வெக்டர் எழுதணும். ஏ வெக்டர் வந்து 1i + 2j + 3k அப்படின்றத எழுதிக்கலாம். ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் பி வெக்டர் வந்து 3i + 2j - 2k அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் லைன். இந்த லைன் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகி இவங்களுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் நம்ம இப்படி தான் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் வெக்டர் அண்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம்லேயும் கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயும் ஈக்குவேஷன் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெக்டர் ஃபார்ம் அப்படின்றது RVF நம்ம எழுதிப்போம் ஷார்ட்டாக. R வெக்டர் அப்படின்றத A வெக்டர் ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் B வெக்டர்னு எழுதணும்னா இது வந்து வெக்டர் ஃபார்ம். இதில் ஏன்றது தான் அவங்க யூஸ் பண்ணுற பாசிங் பாயிண்ட், இந்த Bன்றது தான் நம்ம யூஸ் பண்ணுற டைரக்ஷனில் நீங்கள் போடணும். சரி, அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்ன? கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி தெரியுமா எழுதணும்? x - x1/a
ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை சி இப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்ம். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த x1 y1 z1 இருக்குல்ல, இதுதான் அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினோட பாசிங் பாயிண்ட். இதில் இந்த கீழே எழுதுறோம்ல இந்த ஏபிசி அப்படின்றது அவங்களோட டைரக்ஷன். சரியா, இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த கொஸ்டினை எக்ஸாக்டாக எழுதிடலாம். இதில் முதல்ல வெக்டர் ஃபார்ம் எழுத போகிறோம் நம்ம. ஸோ வெக்டர் ஃபார்ம் கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாயிண்ட் வித் த பொசிஷன் வெக்டர்னா இதுதான் பாசிங் பாயிண்ட், இதுதான் பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைரக்ஷன் நீங்கள் டேரெக்டாக கொடுத்தாச்சு, இதுதான் டைரக்ஷன். ஸோ இது எழுதிடலாமா? வெக்டர் ஃபார்ம் ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர். ஏ வெக்டருக்கு பதிலாக இந்த பாசிங் பாயிண்ட் எடுத்து எழுதணும். அப்போ 2y மைனஸ் ஜே ப்ளஸ் 4k இதான் நம்மளோட ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா. லாம்டான்றது ஒரு ஸ்கேலார் யூனிட். பி வெக்டர் இந்த டைரக்ஷன். ஸோ I ப்ளஸ் 2j மைனஸ் k. ஸோ பேரலல் லைனுக்கு பேரலாக இருக்க எல்லா லைன்ஸும் பேரலல். ஏன்னா ஒரு ஆல்ஃபபெட்டால் மல்டிபிள் பண்ணும்போது அதோட பேரலல் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை தான் இந்த லாம்டா நம்ம போட்டுரும். ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர்னு எழுதியாச்சு. இதான் வெக்டர் ஃபார்ம். ஸோ அடுத்து அவங்க கொஸ்டினில் என்ன ஃபார்ம் கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம் நம்ம இப்படி தான் எழுதணும். இதுதான் நம்ம ஃபார்முலா கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுறதுக்கு. இதில் இந்த எக்ஸு இந்த ஒய் இசட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, அதில் எதுவுமே வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எழுதுறதே ஒரு ஈக்குவேஷன் தான். எக்ஸ் மைனஸ் x1 y1 z1 இங்கே பாருங்கள் இப்படி எழுதிக்கோங்களேன். எக்ஸ் மைனஸ் இது ஒய் மைனஸ் இது வந்து இசட் மைனஸ் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் x1 y1 z1க்கு பதிலாக இந்த பாசிங் பாயிண்ட்டை போடணும். இங்கே பாருங்களேன் 2 மைனஸ் 1 4. அப்போ இங்கே 2 இங்கே மைனஸ் 1 இங்கே 4னு போடணும். அதுமாதிரி கீழே வர இந்த ஏபிசி தான் அதோட டைரக்ஷன். டைரக்ஷனில் பாருங்கள் 1 2 மைனஸ் 1 இருக்குது. ஸோ இங்கே 1 இங்கே 2 இங்கே மைனஸ் 1 அப்படின்னு போடணும் நம்ம. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x மைனஸ் 2 பை 1 y ப்ளஸ் 1 பை 2 ஈக்குவல் டு z மைனஸ் 4 பை மைனஸ் 1. இதில் வந்து டினாமினேட்டரில் 0 வந்தால் கூட நீங்கள் அப்படியே தான் எழுதணும். ஏன்னா அது ஒரு பாசிங் பாயிண்ட். ஸோ டினாமினேட்டரில் 0 வந்துச்சு, அது நாட் டிஃபைன், அதெல்லாம் இங்கே கிடையாது. டினாமினேட்டர் 0 தான். 0ன்ற பாசிங் பாயிண்ட் வழியாக அது லைன் போயிருக்கதான் அர்த்தம். அது அப்படியே தான் எழுதணும். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.